உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சூப்பர் உமன் நினைப்பில்ல உனக்கு? கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் தெரியுதா உனக்கு? தெரியும் தெரியும் கௌதம், எனக்கு தெரியும். எல்லாமே தெரிஞ்சுதான் நான் போனேன். அது எவ்வளவு பெரிய உயிர் போற ஆபத்தா இருந்தாலும் நான் போவேன் கௌதம், நான் போவேன். கௌதம் கௌதம் இரு கௌதம், கௌதம் கேளு கௌதம், கௌதம் இரு கௌதம். கொல்ல வந்தது யாருன்னு தெரியுமா? உன்ன கௌதம். என்னையா? இத்தனை நாள் அவன் எனக்கு தான் இதை பண்ணிட்டு இருந்தான். ஏன் உயிர் போனா கூட எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா உன் உயிரை ஏன் பண்ணிருக்கான்? அத தெரிஞ்சுக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? சொல்லு கௌதம், சொல்லு கௌதம். இங்க பாரு, எனக்காக எல்லாத்தையும் தோள் மேல தூக்கி போட்டு சுமந்துட்டு இருக்கியா? உன்னால எல்லாமே முடியும் நினைக்கிறியா? கௌதம் இல்ல கௌதம், இது என்ன பத்தி இல்ல, உன்னை பத்தி கௌதம். இந்த எல்லா பிரச்சனையும் வரதுக்கு காரணம் நான் தானே. என்னால தானே அவன் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. அதான் அவன் கிட்ட போய் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நான் ட்ரை பண்ணேன். நீ இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இருக்கா? நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிருக்கலாம்ல இந்திரா. சொல்லு, இப்ப நீ மட்டும் தனியா போயிட்டு வந்திருக்க. நான் எவ்வளவு பயந்து தெரியுமா உனக்கு? கௌதம் கௌதம், கௌதம் கௌதம், அன்னைக்கு புல்லட் உனக்கு எய்ம் பண்ணதை நான் பார்த்த உடனே எனக்கு உயிரே இல்லை. ஃப்ரீஸ் ஆயிட்டேன் தெரியுமா? என் உயிரை கொடுத்தாச்சும் உன்னை காப்பாத்தணும்னு எனக்குள்ள அப்படி ஒரு வேகம். இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் விட நீ மட்டும்தான் கௌதம் எனக்கு முக்கியமா தெரிஞ்ச. எனக்கு நீ அவ்வளவு முக்கியம் கௌதம். குண்டு வெடிச்சப்ப கூட அது உண்மையிலதான் பட்டுருச்சோன்னு நான் செத்தே போயிட்டேன் தெரியுமா? கௌதம் கௌதம் கௌதம், எதுக்காகவும் நான் உன்னை இழக்க மாட்டேன்னு உனக்கு ஒரு ஆபத்துன்னு இருக்கும்போது அதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? எனக்கு எனக்கு நீ வேணும் கௌதம், எனக்கு நீ வேணும் வேணும் கௌதம், வேணும். அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள நான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிப்பா இல்ல, கண்டுபிடிப்போம். எனக்கு சில பேர் மேல சந்தேகம் இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். சரியா? நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு போதும் இந்திரா. என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. யாரோ நம்ம குடும்பத்துல உள்ளவங்கள பத்தி தெரிஞ்சவங்க, நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க, வெளியே இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க தான்
அஜய்க்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவங்க கௌதமையோ இல்ல என்னையோ ஒழிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த குறி தப்பிதான் மாமா மேல குண்டு பாஞ்சுது. என்ன சொல்ற நீ? அப்ப அஜய் இதை தனியா செய்யலன்னு சொல்றியா? இந்திரா, இவ்ளோ கண்டுபிடிச்சிட்ட, அப்படியே அது யாரா இருக்குன்னு கண்டுபிடிச்சிறேன். ஜெயா, இந்திரா சொல்றதையும் கொஞ்சம் யோசிக்க தான் வேணும். ஆமாம்மா, இந்திரா சொல்றதெல்லாம் கரெக்டாக தாம்மா இருக்கு. எல்லாமே கரெக்டாக பொருந்தி வருதுமா. அப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளதான் குற்றவாளி ஒளிஞ்சிருக்காங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே வீட்டுல இருக்கிறவங்க உயிரை எடுக்கிறவங்கள சும்மா விடக்கூடாதுல்ல? நம்ம வீட்டுக்குன்னா நெருங்கினவங்க இங்க நம்ம ஃபேமிலி, இந்திராவோட ஃபேமிலி, அப்புறம் வேற யாரெல்லாம் நம்ம கூட இருந்தாங்க? ஐயோ, ஜேபி பேர் வந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். அதுக்குள்ள டைவர்ட் செய்யணும். என்ன செய்யலாம்? எனக்கு என்னமோ இதெல்லாம் நாம யோசிக்கிறத விட போலீஸ்ட விட்டுட்டு நாம சும்மா இருக்கலாம். மாமா, இதுல யாருமே எஸ்கேப் ஆக கூடாது. இது ரொம்ப பெரிய வேலை. அதனால இதுல நாம தான் தலையிட்டு யோசிக்கணும். தப்பு செஞ்சவன் ஈஸியா தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைச்சிடவே கூடாது. ஏய், என்னடி கதிர கை காட்டி பேசிட்டு இருக்க? அப்ப அவன் மேல சந்தேகப்படுறியா? ஐயோ கதிர், இவ்ளோ நாளா அவ என்ன சொல்லிட்டு இருந்தா? கடைசியில இப்ப உன்னையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாடா. என்னடா அநியாயமா இருக்கு. ஏய், என்ன திமிரா உனக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய சொல்லுவ நீ? மாமா, கொஞ்சம் ஒழுங்கா பேசுங்க. என்ன என்ன ஒழுங்கா பேசணும்? நீ தாண்டி முதல்ல அஜய் தெரியும்னு சொன்ன. அப்படி சந்தேகப்பட்டிருந்தா ஒன்னு தாண்டி சந்தேகப்படணும். இத்தனை பேர் முன்னாடி ஹால்ல நின்னு என்ன கை நீட்டி பேசுறியா நீ? உன்னெல்லாம் உன்னோட பெரியவன்டாவா? அவங்கள சண்டை போடுறா. சண்டை போட்டுக்காதீங்கடா. சும்மா டேய், இருங்கடா. என்னங்க? என்னங்க அஜய்? அப்பா, என்னங்க? ஐயோ, என்னங்க? அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? அப்பா, என்ன பண்ணுது? என்னப்பாச்சு? டேய், சும்மா இருங்கடா ரெண்டு பேரும். என்ன இப்படி பண்றீங்க? ஹாஸ்பிடல் போலாமாப்பா? அப்பா, எதிரி எப்படி அடிச்சுக்கிறீங்களா? வாங்கப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.